அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் மந்தோட கடைசி பார்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து மேடம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால வந்து அவங்களால வந்து கண்டினியூவாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட முடியல. ஸோ அதனால் நம்ம பார்ட் 4 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மே ஜூனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து விரைவில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் போட்டு பார்த்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம். ஸோ அது எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு ஞாபகம் வருது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டிற்கான வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் தேசிய விருதை பெற்ற இந்திய தாவரவியலாளர் யார் அப்படின்றாங்க. ஹலீம் யூசுப் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விருதை வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? சமீபத்தில் மத்திய அமைச்சரவை பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 3 அதாவது PMGSY 3 திட்டத்தை எந்த ஆண்டு வரை நீட்டிக்க ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2028 வரைக்கும் வந்து நீட்டிக்கிறதுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதல் பெட்ரோக்கலி பாதுகாப்பு பூங்கா எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லடாக்கில் லே பகுதியில் சிந்து ரிவர் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து அருங்காட்சியகம் மாதிரி அந்த காலத்தில் பாறை ஓவியங்கள் சில இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி அதாவது அந்த காலத்தில் அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் கிடைக்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த காலத்து நாகரிகத்தில் கிடைச்ச நமக்கான சான்றுகள், பழங்கால சான்றுகள், அதை வந்து ஒரு அருங்காட்சியகமாக வந்து வைக்கிறதுக்கு லடாக்கில் லே பகுதியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு ஓப்பன் அருங்காட்சியகம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவின் 95வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ வந்து ஆரோன்யக் கோஸ் அப்படின்றவர் தான் வந்து 95வது கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவோட. நிறைய கிராண்ட் மாஸ்டர் தான் நம்ம தமிழகத்திலும் வந்து இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் அதிகப்படியான கிராண்ட் மாஸ்டர் இருப்பாங்க. முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத ஆனந்த் முதற்கொண்டு இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய பிரக்யானந்த ஆனந்த் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க சிஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு சிஸ்டர் செஸ் மாஸ்டராக அங்கே இருக்காங்க. தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இவர் வந்து கொல்கத்தா சார்ந்தவர், மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா சார்ந்தவர். இவர் 95வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ சி ஆப்ஷன். இந்தியாவில் ராம்சர் தலங்கள் எண்ணிக்கை எத்தனையாவது உயர்ந்துள்ளது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து 99 வந்து ஏப்ரல் கடைசியில் பார்க்கக்கூடிய பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னால 99. இப்போ நம்ம ஜூன் மாதத்து நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 100வது ராம்சார் தலமும் வந்து அறிவிச்சிட்டாங்க. ரைட்டா? ஸோ அதனால் 99ன்றது ஏப்ரல் கடைசிக்கு தான். இப்போ ஜூன் நம்ம வீடியோ பார்க்கறதுனால இப்போதைக்கு நமக்கு வந்து அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ வந்து 100வது ராம்சார் தலம் வந்து அறிவிச்சிட்டாங்க. ரைட்டா? உங்களுக்கான கேள்வி இதுலேருந்து நான் கேட்டுறேன். நீங்கள் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 100வது ராம்சார் தலம் வந்து உத்தரப்பிரதேசம் பல்லியா மாவட்டத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. ரைட்டா? இது வந்து ஒரு பறவைகள் சரணாலயம்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அந்த பேர் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 100வது ராம்சார் தலம் உத்தரப்பிரதேசம் பல்லியா மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிட்டாங்க. நான் சொல்லிட்டேன். ஜூன் மாதம் நிலவரப்படி 100 ராம்சார் தலங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. அந்த பறவைகள் சரணாலயம் வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அதை மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சிடறேன். சப்போஸ் தெரியாதவங்க அந்த கமெண்ட்டை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி. எந்த மாநிலம் CM இன்ஸ்பயர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்றாங்க. 6வது கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன். ஸோ மேகாலயா. இந்திய வேளாண் உற்பத்தி 2025-26 நிதியாண்டு எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது அப்படின்றாங்க. 7வது கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன் 2.8%. தமிழகத்தில் ஏற்பட்ட தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகும்? 85% மேலே அப்படின்றது தெரியும். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 85.15 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு சில பேப்பரில் வந்து 85.10ன்றாங்க. ஸோ அதனால் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய 1015 அப்படின்னு நேரெல்லாம் வச்சுக்கலாம். ரைட்டா? ஆனால் ரவுண்டாக பார்க்கும்போது 85. ஸோ 85 கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ மீதி ஆப்ஷன்லாம் பாருங்கள் 64, 72, 74 தான் ஆகுது. ஆக்சுவலாக இது 85.10 போடுறதுனால இதுதான் வந்து சரி. சி ஆப்ஷன் தான் சரி. ஸோ தமிழகத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து அதிகப்படியான போலிங் வந்து வந்தது இந்த 2026. ஸோ அதேமாதிரி 50 வருடத்துக்கு மேலாக ஆண்ட திராவிட கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டு புதிய விஜய் தலைமையிலான TVK கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றதான் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ இது ஏப்ரல் கடைசி மார்ச்சில் ரிசல்ட்டை கொடுத்துட்டு அவங்க தமிழக முதலமைச்சர் 1 மந்த் வந்து தமிழக முதலமைச்சராக பதவி வைத்து 1 மந்த் முடிச்சுட்டு இன்றைக்கி விஜய் பிறந்த நாள் நினைக்கிறேன். ஜூன் 24 வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி விஜய் பிறந்தநாள், தமிழக முதலமைச்சரோட பிறந்தநாள் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? சரி. சிபிஐ நோட்டீஸ்களை சரிபார்க்க சிபிஐ அறிமுகப்படுத்தல AI சாட்போர்ட் எது அப்படின்றாங்க. 9வது கொஸ்டினுக்கு வந்து பாருங்கள். ஸோ 9வது கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் கவாச்சி. சுவாரி மகோத்சவம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டதுன்றாங்க. இது வந்து பழங்குடியினர் கொண்டாடக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பண்டிகை.
இது எங்கே வந்து கொண்டாடுறாங்க 10வது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. உலகின் முதலாவது நிலத்தடி அணுக்கழிவு சேமிப்பு முனையம் எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்றாங்க. 11வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் பின்லாந்து. ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றாங்க. ஸோ 12வது கொஸ்டினுக்கு பாருங்கள். 12வதுக்கு சி ஜஸ்டிஸ் ரிது பக்ரி. உலகிலேயே முதல் முறையாக 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு எது அப்படின்றாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். நம்ம நீட் எக்ஸாம் லீக் ஆகுதுன்னு சொல்லி நம்ம டெலகிராமை பேன் பண்ணியிருக்கோம் ஜூன் 22 இன்றைக்கி வரைக்கும். நாளைக்கு மேபி வந்து ஓப்பன் ஆகலாம். எடிட் ஆப்ஷன் மெசேஜ் எடிட்டிங் மட்டும் ஜூன் 30 வரைக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. சரி, 16 வயதுக்குட்பட்டவர்கள் சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு தடை விதித்த உலகிலேயே முதல் ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஆஸ்திரேலியா. ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் பிரிட்டன் பண்ணியிருக்காங்க, மலேசியா பண்ணியிருக்காங்க, இந்தோனேசியா வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய நாடுகள் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வரல. இந்தியாவிலும் ஒரு 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் அது 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதை பேன் பண்ணால் சரியாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஸோ கல்வியில் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதை விட்டுப்படி சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அதை கூப்பிட்டு லாஸ்ட்டாக அந்த சிஎம்லாம் கூப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைங்களாம் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது என்னென்னா, இன்ஸ்டாகிராமே வந்து சோஷியல் மீடியா அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஒரு சில பேர் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி ஹோட்டலை ப்ரொமோட் பண்ணுறது, துணி கடை, டைலரிங் கடை, அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சம்பாதிக்கிறதுக்கு இல்லாமல் ஜஸ்ட்டு சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து வேஸ்ட்டு. எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் சும்மா ஏதோ பொழுதுபோக்காக யூஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி எஜுகேஷன் படிக்காமல் பின்னாடி வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஸோ அதனால் குழந்தைகள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சோஷியல் மீடியா நம்ம இந்தியாவிலும் தடை வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா. இந்தியாவிலும் 15-16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்றாங்க. ஸோ இது பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. 2018 கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். இந்த தலைமையகம் புதுடில்லியில் இருக்குதுன்றது தெரியும். இப்போ மேகதாதுல வந்து கர்நாடகாக்காரன் வந்து அணை கட்டுறதா சொல்கிறாங்க. நம்ம காவேரி எங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒகேனக்கல் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த மேகதாதுக்கு தான் சொல்கிறாங்க. ரைட்டா. பெங்களூர்லேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம தருமபுரி அந்த ஒகேனக்கல்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மேகதாது இருக்குது. அங்கே வந்து டேம் கட்டினாங்கன்னா நம்மளுடைய காவிரி அந்த டேம் தண்ணி வந்து தடுத்துவாங்க. ஸோ அவங்கள ஓப்பன் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து வரும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய டேமில் தண்ணி தேக்கி வைக்கிறாங்க. நம்ம உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இவ்வளோ குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் சரியாக அவங்க ஃபாலோ பண்ணுறதே இல்லை. மழை காலத்தில் எக்ஸ்ட்ரா உபரி நீர் அதை மாதிரி நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேகதாதுல ஒரு அணை கட்டிட்டாங்க அப்படின்னா, ஸோ டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், இந்த பக்கம் டெல்டா இருக்குல்லையா, குறிப்பாக நெல் விளையக்கூடிய பூமி டெல்டா மாவட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப பாதிப்படைவாங்க. இப்பயே பார்த்திங்க அப்படின்னா காவிரியில் தண்ணி ரொம்ப குறைவாக தான் வந்துட்டுருக்கு. மேட்டூர் டேமில் தண்ணி குறைவாக இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து டேம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மேட்டூர் டேமு அது தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேமை ஓப்பன் பண்ணலை. அது செய்தியை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போயே நமக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குது. அது இல்லாமல் இப்போ இது சுற்றுச்சூழல் மாறுது, ஏதோ நினோ வருது, நானோ வருது, ரொம்ப வெயிலடிக்க போகுது, வறட்சியை மாறப்போகுது. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு வறட்சியை வந்து இந்தியா சந்திக்க போகுது, உலகமே சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சுற்றுச்சூழல் சம்மந்தமாக வந்துட்டுருக்கு. ஸோ ஒன்று பிணைஞ்சிருக்கும். ஸோ வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமான விஷயங்கள், இந்த காவிரி மேலாண்மை இதெல்லாம் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, நாட்டில் மொத்தம் எத்தனை முக்கிய துறைமுகங்கள் உள்ளன அப்படின்றாங்க. 15வது கொஸ்டின் பாருங்கள். 15வது கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன். ஸோ வந்து 12. உலக மலேரியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. 16வது கொஸ்டின் பாருங்கள். டி ஆப்ஷன் ஏப்ரல் 25. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்றாங்க. 17வது கொஸ்டின் பாருங்கள். பி ஆப்ஷன். ஸோ 17க்கு கர்நாடகாவில் துட்குருன்ற ஒரு இடத்துல. ரைட்டா. உலக புத்தக தலைநகராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எதுன்றாங்க. 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் ரபாத். இது வந்து ஒரு ஆப்பிரிக்கா நாடுன்னு நினைக்கிறேன், ரபாத் அப்படின்றது. ரைட்டா. ஸோ அந்த நாட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. 18வது கொஸ்டின். இது வந்து யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு. மொரோக்கோ அப்படின்ற ஒரு நாட்டோட கேபிட்டல், மொரோக்கோவோட கேபிட்டல். ஓகேங்களா, இந்த ரபாத் அப்படின்றது. உலக அறிவுசார் சொத்துரிமை தினமும் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா 19வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 19வது கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் ஏப்ரல் 26. த கசஸ் அண்டு கிளாஸிஃபைட் த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ 20வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஸோ நரவணே, அதாவது MM நரவணே. குண்டூர் நகராட்சிக்கு 4வது பாலின சமத்துவ அணி திரட்டல் விருது வழங்கிய அமைப்பு எதுன்றாங்க. 21வது கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் யுனிட்டோ.
இந்திய ரிசர்வ் வங்கி எந்த பேமெண்ட் வங்கியின் வங்கி உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்துள்ளதுன்றாங்க. 22வது சி ஆப்ஷன். ஸோ பேடிஎம் இருக்குல்ல, பேடிஎம்லேயே வந்து 2 விதமானது இருக்குது. ஒன்று வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பே ஒரு பேங்க்கை மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அதை தான் தடை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்கு, வேறு ஏதாவது நம்ம பேடிஎம் பேங்கை தவிர வேறு பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரோ ஏடிஎம் கார்டோ யூபிஐ கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து அவங்க பேன் பண்ணலை. பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்கும்போது அதை மட்டும் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஏப்ரல் 24 இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? சரி, எந்த நகரில் கூகுளின் இந்தியாவில் மிகப்பெரிய ஏஐ தரவு மையம் கிளஸ்டருக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதுன்றாங்க. ஸோ 23வது கொஸ்டின் ஆந்திராவில் கூகுள் வந்து பண்ணியிருக்குது. ஆந்திராவில் விசாகப்பட்டினம், ரைட்டா? ஸோ விஜயவாடா, அமராவதி, திருப்பதியில் விசாகப்பட்டினம். ஸோ விசாகப்பட்டினத்தில் ஆந்திராவில் வந்து பண்ணியிருக்காங்க. 23வது கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன். 24 எந்த மாநிலம் 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு பொன்விழா கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. 24வது கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் சிக்கிம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கா விரைவு சாலை திறந்து வைத்தார் அப்படின்றாங்க. 25வது கேள்வி பாருங்கள், டி ஆப்ஷன் ஹர்தோய் அப்படின்றாங்க, ரைட்டா? இந்த ஹர்தோய் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 6 வழிச்சாலை, ரைட்டா? அது பல்வேறு மாவட்டங்கள் இணைக்குது. ஸோ இந்த இதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க, ஹர்தோய். இந்தியாவின் முதல் தனியார் முறையில் உருவாக்கப்பட்ட ஆர்பிட்டல் ராக்கெட்டின் பெயர் என்ன பண்ணுறாங்க? 26வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஸோ சி ஆப்ஷன் விக்ரம் 1. இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது அட்டவணை கட்சி தாவல் தடை பற்றியிருந்தாங்க? ஏன்னா வந்து அரசியல் கட்சி இப்போ எலெக்ஷன் 2024 நடந்திருக்கு, கவர்மெண்ட் புதிய கவர்மெண்ட் வந்திருக்கு. இந்த கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் வந்து கட்சி தாவனான்றதை விட முதல் மெஜாரிட்டி நிரூபிக்கணும்ல, அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தாவலை மெஜாரிட்டி வந்து ஏடிஎம்கே 2 குரூப்பாக பிரிஞ்சு அதில் ஒரு குரூப் வந்து டிவிகே விஜய் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும்போது. அதெல்லாம் வந்து தவறு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் ஆனால் வந்து அது கொரோனா நியமனத்துக்கு முன்னாடியே அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஏதோ சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் கட்சி தாவல் சட்டத்தில் வரும். ஒரு கட்சியில் இருந்துட்டு அதை ரிசைன் பண்ணாமல் அந்த கட்சியிலேருந்து விலகாமல் அவங்க வந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து கட்சி தாவல் சட்டம்னா அவங்களுடைய அந்த உறுப்பினர் பதவி எம்எல்ஏவோ எம்பியோ இருக்காங்கன்னா அவங்க பதவியே போயிடும். ஸோ அதை வந்து தடுக்கிறத நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இப்போ கூட பார்த்துருவீங்க, ஒரு 4-5 பேர் வந்து எம்எல்ஏ பதவியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிவிகே கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய பிரச்சனை கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பீங்க. குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு, அப்புறம் சோபா மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அரசியல் இந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து நடக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம, ரைட்டா? சரி, இப்போ இந்த கேள்விக்கு வந்துடுவோம். நம்ம இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 1985 வந்து கொண்டு வந்தாங்க கட்சி தாவல் தடை சட்டம். இது 10வது அட்டவணையில் இருக்குது, ரைட்டா? 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது இந்த கட்சி தாவல் சட்டம். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு நீங்கள் போகலாம், அதுலேயும் ஒரு விலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று ரிசைன் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா 2/3 சொல்லுவோம், 3/2 பங்கு அந்தளவுக்கு வந்து ஒரு குரூப்பாக பிரிஞ்சு இன்னொரு கட்சிக்கு போனால் கூட அந்த கட்சி தடை சட்டத்தில் வந்து தப்பித்து கொள்ள முடியும், அப்படியும் போகலாம். இதை மேற்கு வங்காளத்துலேயும் நிறைய பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அதில் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தோத்துட்டாங்க, அதில் ஒரு குரூப் செட் ஆஃப் குரூப் பிஜேபிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த அரசியலில் நிறைய ஒரு இந்த ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் பெரிய இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் அரசியலை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு 52வது சட்ட திருத்தம் 10வது அட்டவணை 1985. ஸோ 2/3 அப்படி போன இஷ்யூ இல்லை, அல்லது ரிசைன்மெண்ட்டு போன இஷ்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த கட்சி தடை சட்டத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 2026 கல்வி ஆண்டு முதல் மும்மொழி கொள்கை எந்த வகுப்பு போனால் 6ஆம் வகுப்பு முதல் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளில், ரைட்டாக இது வந்து மும்மொழி கொள்கைன்னு மொத்தமாக போட்டிருக்காங்க. சிபிஎஸ்சி பள்ளியில் மெட்ரிக் கிடையாது, ஸ்டேட் போர்டு கிடையாது. சிபிஎஸ்சி பள்ளியில் ஹிந்தி கட்டாயம் அவங்க சொல்ல வரல, ஆனால் நிறைய ஸ்கூல் ஹிந்தி சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தை கூட கொண்டு வரதா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குது. அதாவது என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் வந்து 2 இருக்கணும், வெளிநாட்டு மொழி வந்து 1 இருக்கணும். அப்போ வெளிநாட்டு மொழினா அவங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறாங்க. லோக்கலில் வரும்போது இப்போ நம்ம தமிழகத்தில் தமிழ் சூஸ் பண்ணுறோம். இப்போ இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி வந்து கட்டாயம், ஹிந்தியோ இல்லை வேறு ஏதோ ஒரு மொழியை வந்து இருக்கணுன்றாங்க. மேக்ஸிமம் வந்து பள்ளிகள் ஹிந்தியை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 8th வரைக்கும் ஓரளவுக்கு ஹிந்தி படிக்கிறாங்க, அது கட்டாயமாக இல்லை 8th வரைக்கும் படிக்கிறாங்க.
9th 10th வந்து ஹிந்தி வந்து தேவையில்லை, சூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th படிக்கிறவங்க அந்த 9th 10th வரும்போது அவங்க சூஸ் பண்ணி ஆகணும். கம்பல்சரி ஹிந்தியோ அல்லது வேறு மொழியோ வந்து 3rd லாங்குவேஜை சூஸ் பண்ணி அவங்க மெயின் எக்ஸாம் வரும்போதே எழுத வேண்டியதாக இருக்கும். ரைட்டா? அதை வந்து விளக்கு கேட்டுட்ருக்காங்க, ஏதோ இஷ்யூ போயிட்டுருக்கு. பட் வந்து சிபிசியில் பள்ளிகளில் இப்போ மொழி கட்டாயம், அது தமிழகத்துலையுமே கட்டாயம் பண்ணுறாங்க. பட் தமிழகத்தோட நிலைப்பாடு என்ன, இருமொழி கொள்கை. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். பட் வந்திருக்கு. S4 அமைப்பை எந்த நாடு உருவாக்கிட்டுறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம ரஷ்யா கிட்ட தான் நிறையா வாங்கியிருக்கிறோம். ரீசெண்டாக நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை வரும்போது கூட நம்ம இதை வந்து S4 யூஸ் பண்ணி நிறைய அவங்க ட்ரோனு ராக்கெட்டில் விட்டாங்க இல்லையா, அதில் ஏவுகணைகள்லாம் விட்டாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இந்த S400 மூலிமா டிஃபென்ஸ் பண்ணி நம்ம வந்து தடுத்துட்டோம். இது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவோட லோக்கலில் நிறைய டிஃபென்ஸ் வந்து இருக்குது. எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து தடுக்க முடிஞ்சுது. சிலது ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி விழுந்திருக்கலாம். பட் மேஜராக வந்து தடுத்துட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த S400. அதை வந்து நம்ம வந்து ரஷ்யா கிட்ட தான் வாங்கினோம். இப்போ கூட ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உலகின் இராணுவத்துக்காக செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனை பிடித்துள்ளதுன்றாங்க. 30வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 30வது கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் 5வது இடத்துல நாம் வந்து இருக்கிறோம். ஸோ 30 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏப்ரலோட கடைசி பகுதி முடிஞ்சுது. ஸோ அடுத்தது மே ஜூனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரலில் கடைசி பகுதி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.